வணக்கம் நேயர்களே, நம்ம இப்போ வந்து மட்டன் மசாலா பண்ண போகிறோம். ஸோ மட்டன் மசாலாவுக்கு நம்ம மேஜிக் பாட் ரெடியாக இருக்குது, ப்ரெஷர் பேக்கர். ஸோ நம்ம அந்த மேஜிக் பாட்டில் வந்து 2 ஸ்பூன் ஆயிலு, அதாவது நார்மல் குக்கிங் ஆயில், 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், 2 சேர்த்து நல்லா அதை இது பண்ணிக்கிறோம். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்மகிட்ட இருக்கிற தாளிப்பு எடுத்து வச்சுருக்கேன். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை எல்லாம் சேர்த்து ஒரு தாளிப்பு நான் நெய்யில் வதக்கி வச்சுருக்கேன். அதை இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணுறேன். தேவையான அளவுக்கு போட்டாச்சு. கல்பாசி கொஞ்சம் போட்டுக்கலாம். ஸோ இதுக்கப்புறமா நம்மகிட்ட இருக்கிற கொஞ்சம் குறுமிளகு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் சீரகம். ஸோ எல்லாம் சேர்த்துட்டு வெங்காயம் வந்து நம்ம இப்போ இதில் ஆட் பண்ண போகிறோம். ஆனியன் எல்லாம் ஃபைனாக சாப் பண்ணது இருக்குது. ரஃப்லி சாப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒன்றும் தப்பு இல்லை. ஸோ இந்த பேஸில் வந்து நம்ம வெங்காயம் வச்சாச்சு. ஆனியன் போட்டுட்டு நம்மள்ட்ட இருக்கிற தக்காளி, மசாலாவுக்கு டேஸ்ட் கொடுக்குறதே தக்காளி தான் மெயினாக. தக்காளியும் இந்த மலை, அப்புறம் அது கூட இருக்கிற நம்ம மசாலாக்கள், சரிங்களா. 2 வரமிளகாய் இந்த மாதிரி நான் கிள்ளி போட்டுக்கிறேன். காரத்துக்கு தேவையான அளவு. கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். அப்புறம் இஞ்சி பூண்டு விழுது ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்மகிட்ட இருக்கிற மட்டன், நல்லா மட்டன் வாஷ் பண்ணி வச்சுருக்கோம். மட்டன் நான் அதில் சேர்த்துட்றேன். ஓகே, மட்டன் சேர்த்துட்டு ஸோ இதுக்கு மேலே வந்து நம்ம மிளகாத்தூள் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு, காரத்துக்கு தேவையான அளவுக்கு, மஞ்சள் தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துலாம். சேர்த்துட்டு நம்மள்ட்ட இருக்கிற கரம் மசாலா இருக்குது இல்லைங்களா, அது ஒரு 1.5 டீஸ்பூன், மல்லித்தூள் ஒரு 2 டீஸ்பூன். ஸோ அதுக்கப்புறம் வந்து கறி மசாலா இருக்குது, கறி மசாலா 1 ஸ்பூன். ஸோ நான் வெஜிடேரியனால தான் நம்ம இத்தனை மசாலாலாம் நம்ம சேர்க்க வேண்டியதாக இருக்குது. அதர்வைஸ் நம்ம இந்த மாதிரி மசாலாலாம் இவ்வளோ அதிகமாக சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ இந்த மாதிரி யூஸ்வலாக நம்ம சேர்க்குற மசாலா தான். ஸோ நம்ம இதில் போட வேண்டியது எல்லாமே போட்டாச்சு. இப்போ ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா உப்பு நான் சேர்த்துக்கிறேன். ஓகே, உப்பு சேர்த்துட்டு ஃபைனல் டச்சிங்காக நான் எப்போவுமே 1 ஸ்பூன் இல்லைனா 1/2 ஸ்பூன் ஆயில் போட்டுட்டு இப்போ நம்ம இந்த மேஜிக் பாட்டை நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகே, க்ளோஸ் பண்ணிவிட்டு விசில் போட்டு இப்போ நம்ம இந்த ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். ஸோ இது வந்து மட்டனுங்கிறதுனால குறைஞ்சது வந்து நார்மலாக பண்ணின சமையலை விட நம்மளுக்கு இதில் ஒரு 2-3 நிமிஷம் சேர்த்து அதிகமாகிறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. ஏன்னா மட்டன் வந்து நல்லா குக் ஆகணும் இல்லைங்களா. ஸோ இதில் வந்து நம்ம யூஸ்வலாக பண்ணுறது வந்து ஒரு 5 நிமிஷம் நம்ம சட்டுன்னு எல்லா சமையல் பண்ணிடுவோம் நம்ம இந்த மேஜிக் பாட்டை யூஸ் பண்ணி. ஆனால் இதுக்கு வந்து கூட ஒரு 7 நிமிஷம் 8 நிமிஷம் அந்த மாதிரி ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம பண்ணிட்டு இருந்த மட்டன் மசாலாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா முதல் விசில் வரப்போகுது. ஸோ ஃபஸ்ட்டு விசில் ஒரு 4.5 நிமிஷத்தில் வந்திருக்கு. மட்டன் மசாலாவோட வாசம் இப்போவே வெளியில் நல்லா தூக்குது. ஃப்ளேவர் நல்லா அரோமாவாக இருக்குது. நம்ம யூஸ் பண்ணது எல்லாமே ஜென்ரலாக நம்ம ஒரு மட்டன் ப்ரிப்ரேஷன் கொடுக்க வேண்டிய மசாலா தான். ஸோ இந்த டைப் ஆஃப் மெத்தடில் நீங்கள் குக் பண்ணும்போது இன்னும் கூடுதல் சுவையாக இருக்கும். பொதுவாகவே மட்டன் வந்து நம்ம நினச்ச மாதிரி மட்டன் அமையறதில்ல. நம்ம ஒரு 2-3 விசிலில் நம்ம குக் பண்ணிடலாம் நினைப்போம். ஆனால் பார்த்திங்கன்னா அது கண்டிப்பாக 8 விசில் 10 விசில் அந்த மாதிரி தான் இருக்கும். மீட் வந்து கொஞ்சம் ஹார்டான மீட்டாக இருக்கும். ஸோ மட்டன் வாங்கும்போது நல்ல மட்டனாக பார்த்து நம்ம வாங்கணும் எப்போவுமே, சரிங்களா. யங் மட்டனாக பார்த்து வாங்கினா தான் நம்மளுக்கு கறி வந்து சீக்கிரமாக வேகும். ஓகே, இப்போ கிட்டத்தட்ட 7 விசில் பக்கம் நம்ம விட்டாச்சு.
இன்னும் ஒரு 2 விசில் பக்கம் விட வேண்டியது இருக்குது. ஸோ ஆல்ரெடி பார்த்திங்கன்னா ஒரு 6 நிமிஷம் ஆயிருக்கு. ஸோ நம்ம பண்ணக்கூடிய நார்மல் மெத்தட் ஆஃப் குக்கிங்க்கும் இதுக்கும் பார்க்க போனால் இது ரொம்ப சீக்கிரமான ஒரு விஷயந்தான். நம்ம இவ்வளோ சீக்கிரத்தில் 6 நிமிஷத்தில் ஒரு சிக்கன் மட்டன் கிரேவி நம்ம பண்ணுறாங்கிறது நம்மளோட நார்மல் சமையலில் சாத்தியமே கிடையாது. ஸோ இந்த மேஜிக் பாட் மூலமாக, இந்த ப்ரெஷர் பேக்கர் மூலமாக நம்ம சீக்கிரமே நம்ம பண்ணிட்டோம். ஸோ கிட்டத்தட்ட இப்போ வந்து 8 விசில் பக்கம் வந்திருக்கு. நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி மட்டன் குக் ஆகிருக்கான்னு பார்க்கலாம். ஸோ மீண்டும் வந்து மட்டன் வேக வேண்டியதுக்கு அளவு, மீண்டும் வந்து மட்டன் வேக வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சுன்னா நம்ம மறுபடியும் 2 விசில் ஒரு மாதிரி இருக்கும். இப்போ நான் இந்த அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். ஸோ சரியாக பார்த்தீங்கன்னா ஒரு 7 நிமிஷத்தில் நம்ம இந்த ரெசிபி பண்ணியிருக்கிறோம். 7 மினிட்ஸ். ஸோ 7 நிமிஷத்தில் நம்ம ஒரு மட்டன் ரெசிபி பண்ணிட்டோம். இந்த ப்ரெஷர் வந்து கொஞ்ச நேரம் இதில் அடங்கிறதுக்கு நம்ம அலோவ் பண்ணால் பண்ணலாம். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஸோ இந்த மட்டன் மசாலாவுக்கு வந்து இப்போ ஆவிலாம் நல்லா அடங்கிருச்சு. நம்ம ஒரு 2-3 மினிட்ஸ் நம்ம ஆவி அடங்கிறக்கா விட்டுருந்தோம். இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். வாவ்! இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், மிக்ஸ் பண்ணக்கூடாது. நம்ம மட்டன் ஒரு பீஸ் எடுத்து குக்காக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு, அடுத்த ப்ராசஸ்க்கு நம்ம போகணும். ஸோ மட்டன் இன்னும் கொஞ்சம் வேக வேண்டியிருக்கு. ஸோ அதனால் நான் சொன்ன மாதிரியே மட்டன் வந்து சாஃப்டாக இல்லைன்னா இதில் இந்த ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குது. உங்களுக்கு எந்த சமையலாக இருந்தாலும் நம்ம உடனே நம்ம இதில் எந்த மாதிரி மெத்தடில் குக் பண்ணாலும் ப்ராடக்ட் ஃபைனலாக வராது. ஸோ நான் மறுபடியும் இந்த டைம் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஸோ 7 மினிட்ஸ்லேருந்து டைம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். இன்னும் ஒரு 2-3 விசில் பக்கம் நம்ம இந்த மட்டன் வேகிறதுக்காக கொடுக்கலாம். ஸோ ஃபைனலாக மொத்தமாக நம்ம எவ்வளோ நிமிஷம் ஆச்சுன்னு உங்களுக்கு கடைசியாக சொல்கிறேன். யூஸ்வலாகவே நம்ம மட்டன் சமையல் செய்யும்போது, நார்மலாகவே நம்மளுக்கு வந்து வீட்டில் சமையல் செய்யும்போது ஒரு 20 நிமிஷம் கண்டிப்பாக தேவைப்படும். நம்ம ஒரு 20 நிமிஷம், ½ அன் ஹவர் இல்லாமல் எந்த ஒரு மட்டன் ப்ரிப்ரேஷன் நம்மளால் பண்ண முடியாது. ஸோ இந்த மேஜிக் பாட்டை யூஸ் பண்ணி நம்ம பண்ணுறதுனால பாருங்கள், 7 நிமிஷத்தில் ஆல்மோஸ்ட் மட்டன் முக்கால்வாசி குக் ஆயிடுச்சு. இனியும் கொஞ்சம் ஒரு 2 லேயர் மட்டும் குக் ஆக வேண்டியது இருக்குது. ஸோ அதுக்காக தான் நான் மறுபடியும் ஆன் பண்ணி நம்ம மறுபடியும் இப்போ ப்ரெஷர் பேக் பண்ணுறோம். நம்ம இந்த பாட்டில் நம்ம குக் பண்ணும்போது எப்போவுமே ஹை ஃப்ளேமில் தான் நம்ம இதை சமையல் பண்ணி ஆகணும். அதுதான் யூஸ்வலாக வந்து இந்த மெத்தட் ஆஃப் குக்கிங்க்கு செட் ஆகும். அதே மாதிரி லேயர் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். நீங்கள் எந்த ஒரு காய்கறிகள் இதெல்லாமான விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்கள் லேயர் பண்ணும்போது தான், வேணா டைரெக்டான விஷயத்தை, ட்ரையான விஷயத்தை நீங்கள் லேயர் பண்ணிங்கன்னா, ட்ரையான விஷயத்தை நீங்கள் லேயர் பண்ணிங்கன்னா அது வந்து என்ன ஆகும்னா அந்த பாட்டில் வந்து அண்டர்லைனில் ஒட்டிடுச்சுன்னா நம்மளுக்கு வந்து ஃபைனல் ப்ராடக்ட் அதாவது பர்ன் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஒரு மாதிரி தீஞ்சு போயிடும். அப்புறம் வந்து ப்ராடக்ட்டுக்கு சரியாக வராது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா, கொஞ்சம் இந்த வாட்டரி கண்டென்ட் அதிகமாக இருக்கிற வெஜிடபிள்ஸ் இல்லை காய்கறிகள், வெங்காயம், தக்காளி இந்த மாதிரி விஷயத்தை பேஸில் வச்சுட்டு அதுக்கு மேலே மற்ற ட்ரை ஐட்டம்ஸை நம்ம போட்டு தான் நம்ம இந்த சமையலை பண்ணணும். ரொம்பவும் ஈஸியான மெத்தடு. நம்ம டைம் கன்சியூமுக்கு ரொம்ப ரொம்ப வழிவகுக்கும் இந்த மெத்தட் ஆஃப் குக்கிங்கு. ஸோ நீங்கள் கண்டிப்பாக ஒவ்வொரு ரெசிபியும் நீங்கள் இதில் செய்யலாம். நான் ரொம்பவும் ஆச்சரியப்பட்டேன். அதுக்கப்புறம் நானே பாருங்கள் 1 by 1 செய்ய ஆரம்பிச்சிட்டேன். ஸோ நான் இப்போ நவ் ஐ எம் ரியலைஸ்ட், நான் கண்டிப்பாக நான் இப்போ உணர்ந்துட்டேன் இது எப்படி இருக்குன்னு. ஒவ்வொரு ஃபுட்டும் எல்லாம் பக்காவாக டேஸ்டியாக வந்திருக்குது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 9 நிமிஷம் ஆச்சு. மட்டனுக்கு தேவையான அளவுக்குங்கிறதுனால நான் விசில் விட்டுட்டே இருக்கேன். ஏன்னா மட்டனோட டெக்ஸ்சர் நான் பார்த்துட்டேன். அதுக்கு தேவையான அளவுக்கு விசில் விட வேண்டிய சூழ்நிலை. நம்ம நார்மலாக வீட்டில் இருக்கிற குக்கரில் இது அகைன் சொல்கிறேன், இது நார்மலாக நம்ம குக்கரில் நீங்கள் செய்கிற மாதிரி இதில் செஞ்சிங்கன்னா ப்ராடக்ட் வராது. நம்ம தண்ணி யூஸ் பண்ணுறதில்ல. இந்த மெத்தட் ஆஃப் குக்கிங்கு ஆயிலும் ரொம்ப கம்மியான ஆயில் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். நான் கொஞ்சம் மற்றவங்கள விட நான் கொஞ்சம் ஆயில் கொஞ்சம் அதிகமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா அந்த டேஸ்ட்டில் நான் ரொம்ப கான்சியஸாக இருப்பேன் நான். ஸோ அதனால் வந்து டேஸ்ட்டுங்கிற வயசு நான் பார்க்கும்போது நான் தேவையான அளவுக்கு ஆயில் விட்டுருக்கேன். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். போதுமான விசில் விட்டாச்சு.
ஒரு நியர்லி ஒரு 10 மினிட்ஸ் ஆக போகுது. 9 நிமிஷம் 57 செகண்ட்ஸ் ஆயிருக்கு. ஸோ இப்போ இந்த விசில் எடுத்துடலாம். இந்த ஸ்டேஜில் மசாலா கூட நல்லா மட்டன் பாயில் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். இது ஒரு காரசாரமான நல்ல ஒரு ரெசிபி மட்டன் மசாலா. ஸோ ஆவி அடங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். ஓகே, மட்டன் நல்லா குக் ஆகிருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப பக்காவான கலரில் டெக்ஸ்சர் என்ன நினச்சோமோ அதை விட 2 மடங்கு நல்லாவே வந்திருக்கு. அமேசிங்காக வந்திருக்கு ரெசிபி. பாருங்கள், மட்டன்லாம் நல்லா சாஃப்டாக வந்திருக்குது. மிக்ஸ் பண்ணும்போது அப்படி இதாகுது, மூவ் ஆகுது. ஸோ இந்த மட்டன் மசாலா ரெசிபியை கண்டிப்பாக நம்ம ஓப்போஸ் மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். மசாலா எல்லாம் நல்லா வணங்கிருச்சு. அதுதான் இதில் மேஜிக்கே. நம்ம ஒன்றுனா அந்த ரா ஃப்ளேவர் போகிறக்க 1 by 1 ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செய்வோம் இல்லைங்களா. ஆனால் இது எல்லாத்தையும் இந்த பார்ட் வந்து என்ன பண்ணுதுன்னா ஒரே டைம்லேயே பண்ணிடுது. ஸோ அதுதான் மேஜிக் இங்கே. ஓகே, நம்ம பண்ணிட்டு இருந்த மட்டன் மசாலா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.